ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பருப்புச்சோறு. ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் அரிசியும் பருப்பையும் நான் வந்து அதை கழுவி வச்சுருந்தேன். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கடாய் சூடானதுக்கப்புறம் குக்கர் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அது பொரிஞ்சதுமே வெங்காயம் போட்டோம் ஓகேங்களா. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி. ஸோ தக்காளியும் இப்போவே சேர்த்துடலாம். உப்பு போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சிடலாம். கருவேப்பிலை மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நல்லா தக்காளியெல்லாம் அப்படி தட்டி விட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் மஞ்சள் பொடி போட்டேன். நான் மஞ்சள் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பச்சை மிளகா நல்ல காரம் இருக்குது, அதனால் மஞ்சள் பொடி மட்டும்தான் போடுறேன். பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் வதக்கணும். பச்சை வாசனை போனதும் நான் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது மத்தியானம் லஞ்சுக்காக வரும், அதனால் கம்மியாக கரெக்டான அளவில் தண்ணி வச்சா அது வந்து ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து அரிசி போட்டுக்கிறேன். அரிசி பருப்பு ரெண்டு கலரி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். ஸோ இதிலே உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாம். நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தொட்டுக்க அப்பளம் பூ பொரிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.